நான் கேட்கறேன், இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்திருக்கிறோம், இல்ல ஒரு 500 பேர் வந்திருக்கிறோம். பெண்களை கழிச்சு 500 பேர் நாங்க இன்றைக்கு வேற ஒரு பகுதியில இருந்து நாங்க படகுல ஏறி கச்சத்தீவை நீக்கி போனோம்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன். என்ன உங்களால செய்ய முடியும்? நாங்க சாவறோம், மீண்டு வரோம், அது வேற விஷயம். இப்ப ஜெகதாப்பட்டினத்துல இருந்து எங்களுடைய சொந்த படகுல நாங்க வந்து இறங்கணும். இதுக்கே நீங்க அப்படி வேல்முருகனை ஏத்தி நீங்க அவங்க கொண்டு வந்து இறங்கினா கேஸ் போடுவோம்ன்றான். ஏயா, என்னைக்குதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்க? என்னைக்கு திருந்த போறீங்க? கட்டி வச்சு நம்முடைய பெண்களை கதற கதற கற்பழிக்கிறான். இங்க என் தங்கை சொன்னார், ஆண் ஆணை உணர்வு போட சொல்றான். மனைவி முறையில தங்கச்சிய மகளை இன்றைக்கு பாலியல் வல்புறத்துக்கு உள்ளாக்கினா அங்க ஈழத்துல. இங்க மீனவர்களை என்ன பண்றான்? எவ்வளவு அநியாயமா அக்கறமா என் வாயால கூசுகின்ற செயல்களிலே இன்றைக்கு ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்துகிறான். மீனவர்களை பிடித்து அம்மனமாக்கி என்று ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு மீனவர் குடியில் பிறந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து 15 ஆண்டு காலம் களத்தில் நின்று போராடுகின்ற என் தங்கை இலக்கிய அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு பெண்ணாக இருந்தும் கூச்சம் இல்லாம சொல்லுகிறார் என்று சொன்னார். அவருடைய எத்தனை மீனவ உறவுகள் கடலில் மீன் பிடிக்க சென்று அந்த வழிகளை தன் மகளுக்கு கடத்தியிருப்பார்கள். அந்த வேதனையை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி இவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். ஆனால் இன்றைக்கு இந்த கோட்டைப்படுத்தல இத்தனை ஆயிரம் மீனவர்கள் இவன் ஒரு வாரம் 10 நாள் 2 நாள் 3 நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஜுரம், ஒரு தலைவலி, ஒரு வாந்தி, ஒரு மயக்கம், ஒரு மருத்துவமனை கிடையாது. அதை இந்த அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். நானும் இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து அதை நீங்க அமைச்சு கொடுங்க.